காலங்காலமாக நகரத்தார்கள் கொண்டாடிட்டு வர்ற இந்த பிள்ளையார் நோன்பு கார்த்திகை தீபம், பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கார்த்திகை தீபம் வந்ததுலேருந்து 21வது நாள் பிள்ளையார் நோன்பு வரும். சஷ்டியும் சதயம் கூடி வர்ற நாளில் இந்த பிள்ளையார் நோன்பு நம்ம எடுத்துக்கிறது உண்டு, இலை எடுத்துக்கிறது உண்டு. புள்ளி பெருகணும், குளம் விருத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம மக்கள் தவறாமல் எங்கே இருந்தாலும் கடல் கடந்து இருந்தாலும் தவறாமல் பிள்ளையார் நோன்புக்கு இலை எடுத்துக்கின்றோம். இதுக்கு தேவையான 5 வகை பொரி, இளநூல், தும்பு நூல் எல்லாமே காம்பேக்ட் பேக்காக, ஆலங்காத்திக்காய், கருப்பட்டி மாவு எல்லாமே பிள்ளையார் நோம்புக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வீட்டு முறைப்படி பக்குவமாக தயாரித்து செட்டிநாடு தட்டுக்கூடையில் வச்சு பேக் பண்ணி கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம். இந்த மாவில் நீங்கள் பணியாரமும் செய்யலாம், இலை மாவாகவும் பயன்படுத்தலாம். அவங்கவுங்க முறைப்படி திரட்டுப்பால் எடுக்கிறவங்க திரட்டுப்பால் எடுத்துக்கலாம், இலை மாவில் எடுக்கிறவங்க இந்த கருப்பட்டி பணியார மாவுலையே எடுத்துக்கலாம். உங்கள் வேலையை சுலபமாக்குறதுக்கு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன் உங்களுக்கு பிள்ளையார் நோம்பை ரொம்ப சுலபமாக வீட்டில் இருந்து வீட்டு முறைப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பேக்கை அனுப்பிச்சு தருது. உங்களுக்கு தேவையான பேக்கை முன்கூட்டியே புக் பண்ணியும் அந்த சமயத்தில் 1 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அனுப்பிச்சி தருவோம். அந்த சமயத்தில் வாங்கிக்கலாம். பிள்ளையார் நோம்பு வாழ்த்துக்கள். நன்றி.